தமிழக அரசியல்ல இப்ப ரொம்ப பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எம்.கே. ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவருடைய 72nd பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டா பண்ணாங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அதுல நிறைய கட்சியில முக்கியமான பர்சன்ஸ் எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுல வைகோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பேசினாரு. சோ ஆப்போசிட்ல ரோல் பண்ணிட்டு இருக்கிற பிஜேபி அண்ணாமலையெல்லாம் வந்து பைத்தியக்காரன் அவன் இவன் அப்படின்லாம் சொல்லி பேச, இவங்களுக்கும் சும்மா இருப்பாங்களா, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தோன்றதுதான். சோ அவர் பேசி முடிக்கும் போதே எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு, ஆஹா இவர் பேசி முடிச்சுட்டாரு, ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து என்ன வரப்போதோ அப்படின்னு எல்லாரும் ஒரு சின்ன கெஸ்ஸிங்ல ஷுவரா வரும்னு நினைச்சோம். யாருக்கு என்ன நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் சரி அதை கரெக்டா நோட் பண்ணி அவங்களுக்கு அப்பவே ரிப்ளை தக்கா கொடுக்குறாரு அப்படின்னு அது அண்ணாமலையில மாற்று கருத்தே கிடையாது. சோ எனிவே இப்ப வைகோ அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா இத்தனை வருடம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வேற கட்சியா அவர் இருக்கும்போது டிஎம்கே கூட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி இவங்களை எல்லாரையும் எப்படி கழுவி கழுவி அவர் ஊத்துனாருன்றது நல்லா தெரியும். சோ திரும்பவும் அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி எங்கேயும் போகாது, இவரு தான் வந்து ரூல் பண்ணுவாருன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. சோ எந்த தப்பும் கிடையாது. எல்லாரும் மக்கள் வந்து ஓட் பண்ண போறோம், நம்ம ஓட் பண்ணி யார் வேணும் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ண போறோம். சோ இது என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஆசைகள் ஒரு பக்கம் இருக்கிறது நியாயம்தான். 72nd பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு கிராண்டா பண்றீங்க அப்படின்னும் போது இது வரைக்கும் அவர் சாதிச்ச விஷயங்கள் என்ன, 4 வருடம் நீங்க என்ன பண்ணீங்க, ஊழல் என்ன நடக்கல, இல்லைன்னா பெண்களுக்கு எதிரான சதிகள் என்ன நடக்கல, பாலியல் வன்கொடுமைகள் இத்தனை % குறைஞ்சிருக்கு, திருட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லா புள்ளி விவரங்களோட சொன்னா பரவாயில்ல. திரும்பவும் 2021 நடந்த அந்த விஷயங்களை பத்தியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நடந்த 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு நீங்க சொல்லணுமா இல்லையா? அதை சொல்றதை விட்டுட்டு அப்போசிட்ல இருக்கிற பிஜேபி கிளிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையா போச்சு. எப்பவும் வைகோ அண்ணன் வந்து ஒரு பக்கம் ஒரு வருஷம் இன்னைக்கு வந்து ஒருத்தர் புகழ்றாருன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கல்வி ஊத்துவாரு. அவருடைய கேரக்டர் இதுதான். வயசானதுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு தேவைப்படுதுன்னா அதுவும் அரசியலையும் தேவைப்படுதுன்னு சொல்றது இதுக்காக தான். சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி அண்ணாமலை அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சோ அவ்வளவு ஒரு சீரியஸான மேட்டரை பயங்கரமா ஒரு மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ண ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு சரியான வாழ்த்துக்கள் ஒரு பக்கம். அண்ட் வைகோ சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அகைன்ஸ்டா இருக்கிறவங்களும் அவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல நீங்க எந்த வகை அப்படின்றது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய அப்டேட் உங்களுக்கு சொல்ல நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.